சிறிய அளவில், அதாவது குடிசை வடிவில் தொடங்கப்பட்டது. இப்பள்ளியின் மேலாளர் திரு W.E. ஏஞ்சர் இப்பள்ளிக்காக 1080 அடி நிலப்பரப்புகளை இப்பள்ளியை இப்பள்ளியில் பணிபுரிய ஆசிரியர் திரு நெல்லுச்சாமி அவர்களை தோட்ட மேலாளராக நியமித்தார். 1945 ஆசிரியர் திரு நெல்லுச்சாமி அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றலாகி சென்றார். தொடர்ந்து திரு சைமன் அவர்களை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். ஆசிரியர் திரு சைமன் அவர்கள் டைமண்ட் ஜூபிலி தோட்டத்தின் துணை மேலாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பாடம் போதிக்க தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளியை மூடிவிடலாம் என தோட்ட மேலாளர் முடிவு செய்தார். 1945 இப்பள்ளி மூடப்பட்டது. 1946 தோட்ட மக்கள் மற்றும் தோட்ட மேலாளர் திரு J.C. பார்க்கிசன் அவர்கள் உதவியுடன் திரு தி. கோவிந்தசாமி அவர்கள் இப்பள்ளியை மீண்டும் துவங்க பல்வேறு முயற்சிகளை செய்தனர். அவருடைய முயற்சியால் ஜூன் 1946 இப்பள்ளி மீண்டும் புக்கிட் காஜாங் தமிழ் பள்ளி எனும் பெயரில் துவங்கப்பட்டது. மலாக்கா ஜாசின் செல்லும் மைய சாலை ஓரமாக இப்பள்ளியின் கட்டடம் அமைக்கப்பட்டது. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றதால் 1957 அரசாங்க மற்றும் தோட்ட நிர்வாக உதவியுடன் நிரந்தர கட்டடம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து 1963 தோட்ட மேலாளர் திரு கலோவியன் அனுமதியுடன் அரசாங்கம் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய கட்டடத்தை கட்டியது. 1905 வகுப்பறையும் சிற்றுண்டி சாலையும் கொண்ட கட்டடம் ஒன்று கட்டப்பட்டது. இக்கட்டடம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் உயர்திரு டத்தோ N. அருணாச்சலம் அவர்களால் உதவியுடன் கட்டினார்கள். 1999 இச்சிற்றுண்டி சாலை பாட துணை பொருள் கூடமாக மாற்றியமைக்கப்பட்டது. 2001 மலாக்கா மாநில உதவியுடன் புதிய சிற்றுண்டி சாலை ஒன்று கட்டப்பட்டது. வணக்கம், என் பெயர் ராணி. புக்கிட் காஜாங் தோட்ட தமிழ் பள்ளியின் மண்டப திறப்பு விழாவை டத்தோ அருணாச்சலம் அவர்கள் 26ஆம் தேதி 1ஆம் மாதம் 1995 அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். பிறகு மண்டபத்தை 2 அறையாக பிரித்து ஒன்று நூல் நிலையமாகவும் மற்றொன்று ஆசிரியர் அறையாகவும் உருவாக்கினார். என் பெயர் பசுபதி. உங்கள் முன் உள்ள சிற்றுண்டி சாலை 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு வகுப்பறைகளுக்கு நன்கொடை கொடுத்து அதை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தவர் யங் பஹாகியா டத்தோ கதிரேசன் ஆவார். இக்கட்டடம் 18ஆம் திகதி 2ஆம் மாதம் 2006 அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டது. எங்கள் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர் திரு நல்லுசாமி ஆவார். அவர் 1935ஆம் ஆண்டு முதல் 1944ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். 2ஆவதாக திரு சாமுவேல், 3ஆவதாக திரு கோவிந்தசாமி, 4ஆவதாக திரு இ. ஆரோக்கியசாமி, 5ஆவதாக திருமதி சி. கனகாம்பரம், 6ஆவதாக திருமதி இந்திரா தேவி, 7ஆவதாக இன்று வரைக்கும் திருமதி அ. மல்லிகா அவர்கள் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கின்றார்.